ஓம் சக்தி ஓம். தமிழக முதல்வரா அரியணையில் அமரப்போகும் அன்பிற்குரிய தம்பி ச. ஜோசப் விஜய் அவர்களை பேரளம் அன்னை அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் அருளோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு மக்கள் பணி சிறக்க முதல் முறையாக முதலமைச்சராகி மக்கள் பணி சிறக்க வாழ்க என்று அன்னையின் அருளோடு அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்னையின் அருளே ஆனந்தத்தை தரும், இறையருளே இன்பமயமாக்கும். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளம் வெள்ளேரித்தோப்பு தெருவில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தின் அருள் பெருக்கத்தால் பல சிறப்புகளை அன்னை செய்து கொண்டிருக்கிறாள். இதுவரை என்னால் இயன்ற அருள் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றேன். பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் அருளோடு 1/12/2004 புதன்கிழமை மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 7/2/2020 வெள்ளிக்கிழமை அன்று மிக மிக சிறப்பான முறையில் இரண்டாவது கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மூன்றாவது கும்பாபிஷேகம் செய்வதற்கு அன்னை அருளோடு 60 வருடத்தை குறிக்கும் வகையில் 60 அடி உயரத்தில் ராஜகோபுர அருள்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓம் சக்தி ஓம். இவ்வீடியோவை முழுமையாக பார்க்கவும். முதல் முறையாக முதலமைச்சர் ஆகப்போகும் முதல்வருக்கு முதல் மனு பேரளம் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் அருள் மனு. இவ்வாலய அருள் பணிக்கு மனம் திறந்து கொடை வழங்குமாறு அன்னையின் அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரிது அரிது மானிடர் பிறத்தல் அரிது, அதனிலும் கோன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. அதனிலும் அரிது தனி ஒரு மனிதனாக இவ்வுலகில் தனித்து நின்று எதையும் சாதிப்பது அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட அரிய அரிய பெரிய வாய்ப்பை பெற்ற ச. ஜோசப் விஜய் அவர்கள் இப்பிறவியில் தெய்வ பிறவியாதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தெய்வ பிறவியான தங்கள் அரும்பணி ஆற்றிட மக்கள் தங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். அரும்பணி ஆனந்த பணி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அப்படிப்பட்ட தீர்ப்பை தனி ஒரு மனிதனாக நின்று வென்று இவ்வுலகில் ஆளப்போகும் முதலாக முதலமைச்சர் பதவியை ஏற்று மக்களை வழிநடத்த போகும் தமிழக முதல்வரை பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் அருளோடு வாழ்க வளர்க என்று வாழ்த்துகின்றேன். ஓம் சக்தி ஓம். இப்பதிவை தமிழக முதல்வராகப்போகும் ச. ஜோசப் விஜய் அவர்கள் பார்க்க நேரம் இருக்காது என்பதனை நான் நன்கு அறிவேன். ஆகையால் இவ்வீடியோவை பார்க்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள், கட்சி தொண்டர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அனைத்து வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த அரிய செய்தியை விஜய் அவர்களுக்கு அறிய செய்யுமாறு அன்னையின்
அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரு வேண்டுமானாலும் இக்குறு செய்தியாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சராகப்போகும் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோவை அறிய செய்யுமாறு அம்பாளின் அருளோடு அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய தொடர்புக்கு 9976782752. ஆலய அடுத்த எண் 7845869287. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். தனி ஒரு பெண்மணியாக இந்த பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தை அன்னையின் அருளோடு அருள் பெருக்கத்தை வளரவிட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட அருள் நிறைந்த அன்னை, தற்சமயம் எனது வயது 64. 64 வயதிலும் அன்னையின் நினைவோடு வாழ்ந்து கொண்டு அருள் பணி ஆற்றிக்கொண்டு இருக்கின்றேன். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். என் அருள் பணியை கண்டு வியப்படைந்து சென்னையை சார்ந்த தெய்வ திரு பொன் பரமகுரு IPS அவர்கள் எனக்கு தெய்வீக தேன்மொழி என்ற பட்டத்தை வாய்மொழியாக வழங்கினார்கள் என்பதனை இந்த அரிய பெரிய தருணத்தில் அனைவருக்கும் அறிய செய்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள கோட்டைக்கு தனி ஒரு பெண்மணியாக சென்று அவர்களிடம் ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி பெற்று அருள் தொண்டுக்கான பாராட்டை பெற்று வந்தேன். அனைத்து ஆன்மீக பெருமக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அரிய பெரிய தருணத்தில் இவ்வீடியோ மூலம் தெரிவித்து கொள்கின்றேன். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம்.